எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய படம் டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு தேட்டராக ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா ஊருக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த வெற்றி பெற்ற வளர்ச்ச மக்களுக்கு நன்றி சொல்லி எல்லா தேட்டரும் பார்க்குறோம். ஷோவும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி இவ்வளோ ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதோட இயக்குனர் விஷன் ஜீவன் அவர் பேசுவார். இப்போ எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். படம் நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஷோஸ் அதிகமாக இருக்குது. குடும்பமாக எல்லோரும் பார்க்குறாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ரீச் பண்ணி இன்னும் எங்களுக்கு நிறைய ஆடியன்ஸை கொண்டு வரணும். தேங்க்யூ. எங்கள் ப்ரொடியூசர் அடுத்து இந்த படத்துக்கு முக்கிய காரணமே அவர் தான். அவர் இல்லாட்டினா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் இது கிடையாது. அபிஷன் இல்லை, யாரும் இல்லை. ஸோ ஏன்னா 3 படம் அவங்க பண்ணியிருக்காங்க. 2 படமே பெரிய ஹிட் ஆச்சு. அந்த 2 படமும் குட் நைட்டு, லவ்வரு, அதுக்கப்புறம் இது 3வது படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அவர் இப்போ பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இப்போ மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாங்கள் ஒரு படம் பண்ணி முடிக்கும் போதும் அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ உழைச்சிருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட இந்த வரவேற்பு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மக்கள் கூடயும் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக இப்போ சேலம் டிஎன்சி தேட்டருக்கு, ராஜ் தேட்டருக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதோட கதை நீங்கள் பார்க்கும்போது இதோட கதை, அந்த கிளைமேக்ஸு ஒரு அன்பை சொல்கிற ஒரு படமாக இருந்தது. ஒரு அன்பை போதிக்கிற ஒரு படமாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. அந்த சின்ன பையன்லேருந்து எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்த. யோகி பாபு, நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருந்தாங்க. MS பாஸ்கர் சார், இதெல்லாம் ஒரு கலவையாக இருக்கும்போது இது போய் ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எப்படி நடிப்பேன் சொல்லும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அது இப்போ பார்க்கும்போது இன்னும் நமக்கான கதையாக அது இருக்குது அப்படின்னும்போது அவங்க சொல்லும் போதே சொன்னேன், இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க, நான் தான் நடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அப்போ அது படத்தில் பார்க்கும்போது எல்லாம் சொல்லும் போதும் மக்கள் பார்த்துட்டு சொல்லும்போது கரெக்டான கேஸ்டிங்காக அமைஞ்சதுன்றது அது இவங்க தான். இவங்க எல்லாம், நான் மட்டும் இல்லை, மித்த எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே கரெக்டாக, அந்த கேஸ்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அது அவங்களுடைய இது. பாரணமாயிரம் என் கூட நடிக்கலாம். ஓகே, சந்தோஷம்தான். கதை சொல்லும் போது அவங்க இல்லை, வெறும் அந்த கேரக்டராக தான் சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட கதை சொல்லும் போது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லையும் அவங்களையும் பிளான் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, சிம்ரன் மேடம் இருந்தால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க இதுக்குள்ளே வந்த பிறகு அழகாக அமைஞ்சிருச்சு. அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.